கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இந்தியா விசஸ் நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்சோட ஃபுல் அனலைஸ் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் உடனுக்குடனே அப்டேட்ஸ் உங்களே தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு இந்தியா நியூசிலாந்து ஃபுல் 11 பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட்டு இந்தியாவோட ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல், ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், ஹர்ஷித் ராணா, குல்தீப் யாதவ், முகமது சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா. நியூசிலாந்தோட கான்வே, ஹென்ரிக் நிக்கோலஸ், வில் யங், டேரன் மிச்சல், கிளன் பிலிப்ஸ், மிச்சல் ஹை, மிச்சல் பிரேஸ்வெல், ஜாக்ரி ஃபோல்க்ஸ், கிறிஸ்டன் கிளாக், ஜேமிசன் அண்ணா, ஆதித்யா அசோக். ஓகேங்களா, அவ்வளோதாங்க. 2 டீமோட 11 பார்த்துட்டோம். மேட்ச்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாமா? கில் டாஸை வின் பண்ணாருங்க. டாஸை வின் பண்ணிவிட்டு நாங்கள் பவுலிங் பண்ணுறோன்னு சொன்னாங்க. நியூசிலாந்து இன்றைக்கி பேட்டிங் பண்ண விதம் ஆரம்பத்தில் நம்ம அப்படியே ஆஃப் ஆடிட்டாங்கன்னு தான் சொல்லணும். டெவன் கான்வே அண்ட் ஹென்ரிக் நிக்கோலஸ் இவங்க 2 பேரும் நம்ம சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணாவுடைய ஸ்பீடை அப்படியே அவங்களுக்கு அட்வான்டேஜாக மாற்றிட்டாங்க. கான்வேயோட இந்த கிளாசிக் கவர் டிரைவ்ஸ் இன்றைக்கி வாதர் கிரவுண்டில் அப்படியே தெரிஞ்சுதுங்க. 15 ஓவரில் 90க்கு 0ன்னு வரும்போது என்னடா பவுலிங் இது அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்தார் டேரில் மிச்சல். இவரோட பேட்டிங் ஒரு மாஸ்டர் கிளாஸுங்க. குல்தீப் யாதவ் எப்போதெல்லாம் கூகுளி போடுறாரோ அதை கரெக்டாக ரீட் பண்ணி லாங் ஆனில் 6 அடிச்சுக்கிட்டே இருந்தாருங்க. நியூசிலாந்து பேட்ஸ்மேன்களுக்கு பின்னர்கள் எதிராக ரொம்ப தெளிவாக ஆனாங்க. ஒரு பக்கம் விக்கெட் விழுந்தாலும் மிச்சல் 84 ரன்கள் அடித்து ஒரு வால் மாதிரி நின்னார். அவரோட ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் தான் இன்றைக்கி இந்திய பவுலர்ஸுக்கு மிகப்பெரிய தலைவலியாகவே இருந்துச்சு. ஆனால் கடைசியில் நியூசிலாந்து ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. 45வது ஓவருக்கு அப்புறம் ஹர்ஷித் ராணா வீசின அந்த ஸ்லோயர் ஒன்றில் அவங்களால கணிக்க முடியல. மிச்சல் அவுட் ஆனதும் நியூசிலாந்தோட மொமெண்டம் அப்படியே உடஞ்சிது. 330க்கு போக வேண்டிய ஸ்கோரு 300லேயே நின்றுடுச்சுங்க. ஓவராலாக நியூசிலாந்து பேட்டிங் செம ஸ்ட்ராங்கு. ஆனால் ஃபினிஷிங் கோட்டை விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். இடையில நம்ம குல்தீப் யாதவ், வாஷிங்டன் சுந்தர் சூப்பராகவே பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். நம்ம வாஷிங்டன் சுந்தர் சூப்பராகவே ஓவர்ஸ்லாம் போட்டார். 10 ஓவர்ஸில் 40 ரன்ஸ் என்னமோ கொடுத்தாரு. நம்ம குல்தீப் யாதவ் அதனால் விக்கெட்ஸும் எடுத்தாருங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்போ நம்ம சேசிங் பார்க்க வருவோமா? 301 டார்கெட்டு. ரோஹித் சர்மா ஆரம்பத்தில் 2 ஹிட்மேன் ஸ்பெஷல் 6 அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டாருங்க. அதுக்கப்புறம் ஜோடி சேர்ந்தாங்க கில் அண்ட் கோலி. அப்பா என்ன ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. 56 ரன்களை அடித்து ஒரு பக்கம் ஆங்கர் ரோல் பண்ண நம்ம விராட் கோலி விஸ்வரூபம் எடுத்தார். 28 ரன்கள் உலக சாதனையை படைச்சாருங்க. சகேன் இன்டர்நேஷ்னல் ஃபாஸ்டஸ்ட் ரன் ஸ்கோரர் அப்படிங்கிற சாதனையை படைச்சிருக்காரு. நம்ம குமார் சங்கக்காராவை பின்னுக்கு தள்ளிட்டு 2வது இடத்துக்கு போயிருக்காருன்னு தான் சொல்லி ஆகணும். 34,000 ரன்களோட முதலிடத்தில் இருக்கார் நம்ம சச்சினோட இன்னொரு சாதனையை முறியடிக்க ஒரு மைல் ஸ்டோனாக ஒரு சதம் மிஸ் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லி ஆகணும் நம்ம விராட் கோலிக்கு. ஆமாங்க, கிட்டத்தட்ட 93 ரன்கள் வரைக்குமே வந்தார் நம்ம விராட் கோலி. கிட்ட விட்டுட்டு போயிட்டாருன்னு தான் சொல்லி ஆகணும். ஒரு 7 ரன்கள் வித்தியாசத்தில் அவரோட சதத்தை மிஸ் பண்ணிட்டார். அவருக்கு தேவை இன்னும் 16 சதங்கள். அதில் ஒரு சதம் நேற்று பூர்த்தி ஆகியிருக்க வேண்டியது கிடைக்காம போனது ரொம்ப வருத்தமான விஷயம். எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. அவர் விக்கெட்ஸை விட்டுட்டு போக கோலியோட பேட்டிங்கில் இன்றைக்கி ஒரு 6 கூட இல்லைங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆனால் 93 ரன்ஸில் எப்படி, அதுதான் அவரோட ஃபிட்னஸுங்க. 2 ரன்னாக மாற்றுறதுல அவர் தான் கிங்கு. ஆனால் 93 ரன்னில் கோலி அவுட் ஆனதும் மேட்ச்சில் ஒரு சின்ன ஹார்ட் அட்டாக் மூமெண்ட்டே வந்துச்சு. ஜேம்ஸனோட அந்த உயரம் நம்ம பேட்ஸ்மேன்களை ரொம்பவே கஷ்டப்படுத்துன்னு தான் சொல்லணும். ஸ்ரேயஸ் ஐயர், கில் எல்லாம் அடுத்தடுத்து விக்கெட்ஸை விட இந்தியா 242க்கு 5ன்னு தடுமாறினாங்க. அந்த நேரத்தில் தாங்க நம்ம கேஎல் ராகுல் அண்ட் யங் ஹீரோ ஹர்ஷித் ராணா உள்ளே வந்தாங்க. ராகுல் மேலே நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் இன்றைக்கி அவர் ஒரு ஃபினிஷிங்லாம் யாருன்னு காமிச்சிட்டார். ராணா பேட்டிங்லாம் மிரட்டினாருங்க. கடைசி 2 ஓவர் ப்ரெஷர் அதிகமானப்போ ராகுல் அடித்த அந்த பவுண்ட்ரிஸ் அப்படியே மேட்சை முடிச்சு வச்சுன்னு தான் சொல்லணும். ராகுலோட அந்த 39 ரன்ஸு இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்துச்சு. இந்தியா 1.0 அப்படிங்கிற முன்னிலையில் இருக்காங்க. மேட்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க? விராட் கோலி செஞ்சுரி அடிச்சிருக்கணுமா வேண்டாமா? அவரோட நாக்கு எப்படி இருந்துச்சு எல்லாத்தையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்செப்ட் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் இந்த விடைபெறுவது உங்கள் கிரிக்கெட் தமிழ் விஜய். டாடா பை, see you.